Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இப்பொழுது நாம் உயர் வரிசை சமபடியற்ற சாதாரண வகைக்கெழு சமன்பாடு கொடுத்தால் அதன் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். நாம் இரண்டாவது வரிசை சமபடியற்ற சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர்ஸ் மூலம் கண்டுபிடித்திருக்கிறோம். அதை விரிவாக்கினால் நமக்கு உயர் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு சமபடியற்றதாக இருக்கும் பொழுது அதன் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க வழி செய்யும். அதாவது நம் குறிப்பிட்ட தீர்வை இந்த வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர்ஸ் மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். குறிப்பிட்ட தீர்வை yp of x என்று நாம் குறிக்கலாம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் முதலில் எழுத வேண்டும். அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் nth derivative of y plus pn minus 1 of x into n minus 1th derivative of y plus etc. plus p1 of x into y prime plus p0 of x into y equal to r of x என்ற அமைப்பில் இருக்கும். இதனுடைய குறிப்பிட்ட தீர்வு yp of x is equal to y1 into integral w1 of x by w of x into r of x dx plus y2 into integral w2 of x by w of x into r of x dx plus etc. plus yn into integral wn of x by w of x into r of x dx என்பதாக இருக்கும் ஒரு I என்ற இடைவெளியில். இதில் p0, p1, p2, pn minus 1 என்ற கெழுக்கள் I என்ற இடைவெளியில் தொடர்ச்சியானவையாக இருக்கும். y1, y2, y3 என்ற செயல்பாடுகள் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கும். எந்த சமன்பாட்டிற்கு? இந்த சமபடியற்ற வகைக்கெழு சமன்பாட்டின் தொடர்பு உடைய சமபடித்தான வகைக்கெழு சமன்பாட்டின் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கும். அந்த சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடின் அமைப்பு nth derivative of y plus pn minus 1 of x n minus 1th derivative plus etc. plus p0 of x into y equal to 0. அதனால் முதலில் இதனுடைய n நேரியல் சார்பற்ற தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும். அவற்றை y1, y2, etc. yn என்று குறிப்பிட்டால் இந்த சமபடியற்ற வகைக்கெழு சமன்பாட்டின் குறிப்பிட்ட தீர்வு yp of x என்பது வலது கைப்புறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பில் இருக்கும் I என்ற இடைவெளியில். இதுதான் நமக்கு வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர்ஸ் வழிமுறையை பின்பற்றினால் கிடைக்கும். இதில் w of x என்பது ரான்ஸ்கியன் ஆஃப் n நேரியல் சார்பற்ற தீர்வுகள். எதனுடைய நேரியல் சார்பற்ற தீர்வுகள்? அந்த தொடர்புடைய சமபடித்தான வகைக்கெழு சமன்பாட்டின் நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அதைத்தான் நாம் y1, y2, etc. yn என்று குறிப்பிட்டோம். இவற்றின் ரான்ஸ்கியனை தான் w of x என்று குறிப்பிட்டிருக்கிறோம். w1 of x, w2 of x, wn of x என்றெல்லாம் செயல்பாடுகள் இந்த இன்டெக்ரலுக்குள் இருந்தது. அவையெல்லாம் என்ன என்று பார்ப்போம். wj of x என்பதை எடுத்துக்கொண்டால் அதை w of x என்ற ரான்ஸ்கியனிலிருந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி? w of x என்ற ரான்ஸ்கியனில் உள்ள jth காலமை நாம் 0, 0, etc. 1 டிரான்ஸ்போஸ் என்ற காலமாக மாற்றினால் நமக்கு wj of x என்பது கிடைக்கும்.
அதாவது W1 of x என்பது எப்படி கிடைக்கும்? W of x என்ற ரான்ஸ்கியனை எடுத்துக்கொண்டு அதன் முதல் காலமை நாம் 0 0 0 எக்ஸெட்ரா 1 என்று மாற்றினால் கிடைக்கும் டிட்டர்மினன்ட் தான் W1 of x என்பதாக இருக்கும். உதாரணத்திற்கு n is equal to 2 என்று எடுத்துக்கொள்ளலாம். அதன் ரான்ஸ்கியன் W of x என்பது என்ன? y1 y2 y1 dash y2 dashed. அப்பொழுது W1 of x என்பது என்ன? இந்த W of x இல் இந்த முதல் காலத்தில் உள்ள y1 y1 dashed என்பதை 0 1 என்று மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் நமக்கு W1 of x is equal to determinant 0 1 y2 y2 dash என்று கிடைக்கும். அதாவது W1 of x is equal to minus y2 என்பதாக கிடைக்கும். அதேபோல் W2 of x என்பது எப்படி கிடைக்கும்? W of x இல் உள்ள இரண்டாவது காலமை 0 1 என்று மாற்ற வேண்டும். அப்பொழுது நமக்கு W2 of x என்பது y1 0 y2 1 என்பதாகும். இதை விரிவுபடுத்தினால் நமக்கு y1 என்று கிடைக்கும். அதாவது W2 of x is equal to y1 என்று ஆகிறது. அதனால் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும்? minus y2 into integral y1 into r of x by w of x dx plus y1 into integral y2 into r of x by w of x into dx என்பதாகும். இந்த அமைப்பை நாம் இரண்டாவது வரிசை சமன்பாடு தீர்வு செய்யும் பொழுது அதனுடைய குறிப்பிட்ட தீர்வு கண்டுபிடிக்கும் பொழுது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் வழிமுறையை பின்பற்றி கண்டுபிடித்த பொழுது இந்த அமைப்பை நாம் பார்த்தோம். அந்த அமைப்பு தான் இப்பொழுது நமக்கு n is equal to 2 என்று எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது கிடைத்திருக்கிறது. அதனால் W of x என்பதை எழுதிவிட்டு அதை கொண்டு Wj of x for j is equal to 1 2 3 n என்பதை கண்டுபிடித்து நாம் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸ் மூலம் குறிப்பிட்ட தீர்வை எழுதலாம் என்பது இந்த எக்ஸ்பிரஷனின் அமைப்பிலிருந்து தெரிகிறது. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். நமக்கு கொடுத்திருக்கும் வகைக்கெழு சமன்பாடு x cubed y triple prime minus 3x square y double prime plus 6xy prime minus 6y equal to x power 4 into log x x greater than 0 என்று இருக்கிறது. இது ஒரு நேரியல் மூன்றாவது வரிசை சமபடி அற்ற ஆய்லர் கோஷி டைப் சாதாரண வகைக்கெழு சமன்பாடாக இருக்கிறது. அதனால் முதலில் நாம் இதற்கு தொடர்புடைய சமபடித்தான சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை எடுத்துக்கொண்டு அதன் தீர்வுகள் என்ன என்பதை கண்டுபிடிக்கலாம். இதற்கு தொடர்பான சாதாரண வகைக்கெழு சமன்பாடு x cubed y triple prime minus 3x square y double prime plus 6xy prime minus 6y equal to 0 என்பதாகும். இது ஆய்லர் கோஷி டைப் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. அதனால் இதன் தீர்வின் அமைப்பு y equal to x to the power of m என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இந்த வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவு செய்வதாக எடுத்துக்கொண்டால் நமக்கு இந்த துணை சமன்பாடு அதாவது ஆக்சிலரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அது m into m minus 1 into m minus 2 minus 3m into m minus 1 plus 6m minus 6 is equal to 0 என்பதாகும். அது m minus 1 into m minus 2 into m minus 3 equal to 0 என்று எழுத முடிகிறது. அதாவது m is equal to 1, m is equal to 2, m is equal to 3 என்ற மூன்று மெய்யெண்கள் இதற்கு மூலங்களாக கிடைக்கின்றன. அந்த மூன்றும் வித்தியாசமானவையாக இருக்கின்றன. அதனால் நாம் இதனுடைய தீர்வுகளை x to the power of m என்ற அமைப்பில் இருப்பதால் y1 of x is x power 1, y2 of x is x square, y3 of x is x cubed
என்று எழுத முடிகிறது. இந்த 3 தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று காண்பிக்க வேண்டும். அதனால் அவற்றின் ரான்ஸ்கியனை கண்டுபிடிக்கலாம். w of x x square x cubed என்பது என்ன என்று பார்த்தால் நமக்கு டிட்டர்மினன்ட் x x square x cubed 1 2x 3x square 0 2 6x என்பதாக வரும். இதை விரிவுபடுத்தினால் நமக்கு 2x cubed என்று கிடைக்கிறது. x greater than 0 என்று கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த 2x cubed என்பது 0 ஆகாது. அதனால் இந்த ரான்ஸ்கியன் என்பது 0 அல்ல. அதனால் x x square x cubed என்பவை அடிப்படை தீர்வுகள். அதனால் அவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அதனால் அந்த கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனின் பொது தீர்வை YH என்று குறிப்பிட்டால் YH என்பது C1x plus C2x square plus C3x cubed என்று கிடைக்கும். அடுத்ததாக நாம் கொடுக்கப்பட்டுள்ள சமபடியற்ற சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் குறிப்பிட்ட தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நமக்கு W1 of x, W2 of x, W3 of x என்ன என்று தெரிய வேண்டும். W1 of x என்பது W of x இல் முதல் காலத்தை 001 என்று மாற்றினால் நமக்கு கிடைக்கும். அதனால் W of x என்பதில் x10 என்று இருக்கிறது. அதை 001 என்று மாற்றி மற்ற இரு காலங்களையும் அப்படியே வைத்துக்கொண்டு W1 of x என்ன என்று கண்டுபிடித்தால் அது x⁴ என்று வருகிறது. அதேபோல் W2 of x இல் W of x இல் இரண்டாவது காலத்தை 001 என்று மாற்றி இதை விரிவுபடுத்தி கண்டுபிடித்தால் அது -2x cubed என்று கிடைக்கிறது. W3 of x என்பதை W of x இல் மூன்றாவது காலத்தை 001 என்று மாற்றினால் நமக்கு x x square 0 1 2x 0 0 2 1 என்று வருகிறது. இந்த டிட்டர்மினண்டை எவாலுவேட் செய்தால் நமக்கு x square என்று கிடைக்கிறது. அதனால் W3 of x is equal to x square என்று ஆகிறது. இதை கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வை எழுத முடியும். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள வகைக்கெழு சமன்பாட்டை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத வேண்டும். அதை கொண்டு R of x, அதாவது நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை x³ ஆல் டிவைட் செய்வோம். நமக்கு y triple prime minus 3/xy double prime plus 6/x square y prime minus 6/x cubed y is equal to x log x என்று வரும். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கிறது. இதனுடைய நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்ம் x into log x ஆக இருக்கிறது. அதனால் R of x is equal to x log x என்று ஆகிறது. இப்பொழுது நமக்கு y1 y2 y3 என்ன என்று தெரியும். W of x என்ன என்று தெரியும். W1 of x, W2 of x, W3 of x என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டோம். அதனால் இந்த சமபடியற்ற சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் குறிப்பிட்ட தீர்வு yp of x என்பது y1 into integral W1 of x by W of x into R of x dx plus y2 into integral W2 of x by W of x into R of x dx plus y3 into integral W3 of x by W of x into R of x dx என்பதாக இருக்கிறது. இது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர்ஸ் வழிமுறையை பின்பற்றி கண்டுபிடிக்கப்பட்ட குறிப்பிட்ட தீர்வு. இதனால் நாம் y1 w1 of x, w of x, r of x, y2 w2 of x, y3 w3 of x என்ற செயல்பாடுகளை சப்ஸ்டிடியூட் செய்தால், இன்டகிரேட் செய்தால் நமக்கு நிறைவாக yp என்பது x to the power of 4/6 into log x minus 11/6 என்று கிடைக்கிறது.
அதனால் குறிப்பிட்ட தீர்வை நாம் கண்டுபிடித்து விட்டோம். இப்பொழுது நாம் பொது தீர்வு எழுத வேண்டும். சமபடியற்ற சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வு y என்று இருந்தால் அது yh plus yp என்பதன் தொகை. yh என்பது c1x plus c2x square plus c3x cubed என்று கண்டுபிடித்தோம். yp என்பதை x power 4 by 6 into log x minus 11 by 6 என்று கண்டுபிடித்தோம். அதனால் இந்த சமபடியற்ற வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வு yh plus yp, அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் இதன் பொது தீர்வாக அமைகிறது. இது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர்ஸ் மூலம் கண்டுபிடிக்க முடிந்தது என்பதை பார்த்தோம். இப்பொழுது நாம் உயர் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வுகள் கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை பின்பற்றி மேலும் சில உதாரணங்களை பார்க்கலாம். முதலாவதாக y of t equal to t power 4 plus 1 என்ற செயல்பாடு fourth derivative of y equal to 24, y of 1 equal to 2, y prime 1 equal to 4, y double prime 1 equal to 12, y triple prime 1 equal to 25 என்ற ஆரம்ப நிலை சிக்கலின் தீர்வு என்பது சரியான ஸ்டேட்மெண்டா அல்லது தவறானதா என்று கூறும்படி கொடுத்திருக்கிறது. இதை நாம் கண்டுபிடிக்கலாம். y of t equal to 1 plus t power 4 என்பது தீர்வாக இருக்க வேண்டும் என்றால் அது fourth derivative of y equal to 24 என்ற வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவு செய்ய வேண்டும். மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள ஆரம்ப நிலை நிபந்தனைகளையும் அது நிறைவு செய்ய வேண்டும். அப்படி இருக்கிறதா என்று பார்ப்போம். y of t equal to 1 plus t power 4 என்றால் y prime of t 4t cubed, y double prime of t 12t square, y triple prime of t 24t, fourth derivative of t 24 என்று வருகிறது. fourth derivative of y equal to 24 என்று வருவதனால் y of t equal to 1 plus t power 4 என்பது இந்த வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவு செய்கிறது. ஆனால் நாம் இந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகளும் நிறைவு செய்யப்படுகின்றனவா என்று பார்க்க வேண்டும். அதனால் நாம் y at 1 என்பது என்ன என்று பார்ப்போம். அது 2 என்று வருகிறது. y prime at 1 என்பது 4 என்று வருகிறது. y double prime at 1 என்பது 12 என்று வருகிறது. y fourth derivative at 1 என்பது 24 என்று வருகிறது. ஆனால் y triple prime at 1 என்பது 24 என்று வருகிறது. ஆனால் கொடுக்கப்பட்ட ஆரம்ப நிலை நிபந்தனை y triple prime at 1 is equal to 25 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் y triple prime at 1 equal to 25 என்ற ஆரம்ப நிலை நிபந்தனை நிறைவு செய்யப்படவில்லை. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட் என்று நாம் முடிவு செய்கிறோம். அது வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவு செய்தாலும் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா ஆரம்ப நிலை நிபந்தனைகளையும் நிறைவு செய்யவில்லை. குறிப்பாக third derivative of y at 1 equal to 25 என்று கொடுக்கப்பட்ட ஆரம்ப நிலை நிபந்தனையை இது நிறைவு செய்யவில்லை. எனவே y of t equal to 1 plus t power 4 என்ற தீர்வு இந்த ஆரம்ப நிலை சிக்கலின் தீர்வாக இருக்க முடியாது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட் என்பது முடிவாகிறது. அடுத்ததாக நாம் y triple prime plus y double prime plus y prime plus y equal to x square e power minus 5x sin 3x என்ற வகைக்கெழு சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதுதான் கேள்வி. இதை மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட் வழிமுறையை பின்பற்றி எழுதச் சொல்லி இங்கு கேட்டிருக்கிறது.
முதலில் சமபடித்தான வகைக்கெழு சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய துணை சமன்பாடு m³ + m² + m+1 = 0 என்று இருக்கும். அதனால் அதனுடைய காரணிகள் m+1 × m+i × m-i = 0 என்று இருக்கும். இது ஒரு மூன்றாவது வரிசை நிலையான மாறிலிகள் கொண்ட சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடு. இதனுடைய தீர்வு e⁻mx என்ற அமைப்பில் இருக்கும். நாம் இதன் மூலங்கள் -1 -i + i என்று கண்டுபிடித்துள்ளோம். அதனால் இதன் தீர்வு y1 = e⁻−x, y2 = cos x, y3 = sin x என்பவையாக இருக்கும். இப்பொழுது நாம் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை எழுத வேண்டும். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் x² e⁻−5x × sin 3x என்று ஒரு பாலினாமியல் x² multiplied by exponential function e⁻−x multiplied by a trigonometric term sin 3x என்பதாக இருக்கிறது. அதனால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு yp என்பது ax² + bx + c × e⁻−5x × sin 3x plus dx² plus ex plus f × e⁻−5x × cos 3x என்ற அமைப்பில் இருக்கும். இதை நாம் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வழிமுறையை பின்பற்றி எழுதியுள்ளோம். நம்மை வெறும் அமைப்பை மட்டும் எழுத சொல்லி இந்த கணக்கில் கேட்டிருப்பதால் நாம் அமைப்பை மட்டும் எழுதி இந்த கணக்கின் தீர்வை இவ்வாறாக கொடுக்கிறோம். மேலும் சில கணக்குகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் தீர்வுகள் கண்டுபிடிக்கும் வழிமுறையை பின்பற்றி கண்டுபிடிக்கலாம். நமக்கு y∼' of t - 4y'' t + 3y' of t = 5 + e⁻2t என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஆரம்ப நிலை நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் பொது தீர்வு என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இது ஒரு சமபடியற்ற சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இது நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இது நிலையான மாறிலிகளை கெழுக்களாக கொண்டு உள்ளன. அதனால் அதற்கு தொடர்பு உடைய சமபடித்தான சாதாரண வகைக்கெழு சமன்பாடை எழுதுவோம். அதற்கு நிலையான மாறிலிகள் கெழுக்களாக இருப்பதால் தீர்வின் அமைப்பு y = e⁻λt என்று இருக்கும். இது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்யும் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு லாம்டா நிறைவு செய்யும் ஒரு துணை சமன்பாடு கிடைக்கிறது. அது λ³ - 4λ² + 3λ = 0 என்று ஆகிறது. இதை λ × λ - 3 × λ - 1 = 0 என்று எழுதலாம். இதனால் இதன் மூலங்கள் λ = 0, λ = 1, λ = 3 என்று கிடைக்கின்றன. இவை மெய்யெண்களாக இருக்கின்றன, வித்தியாசமான மூலங்களாக இருக்கின்றன. அதனால் இதன் தீர்வு y1 = 1, y2 = e⁻t, y3 = e⁻3t என்பதாக இருக்கும். இவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளா என்று பார்ப்போம். அதனால் ரான்ஸ்கியன் ஆஃப் y1, y2, y3 கண்டுபிடிக்கலாம். அது டிட்டர்மினன்ட் 1 e⁻t, e⁻3t, derivative of 1 0, derivative of e⁻t is e⁻t, derivative of e⁻3t which is 3 e⁻3t. மூன்றாவது ரோவில் derivative of 0 0, derivative of e⁻t is e⁻t, derivative of 3 e⁻t which is 9 e⁻3t என்று வரும். இதை விரிவுபடுத்தினால் 6 e⁻4t என்று கிடைக்கிறது. அது எப்பொழுதுமே பூஜ்யமாகாது. அதனால் ரான்ஸ்கியன் டிஃபரண்ட் ஃப்ரம் 0 என்று கிடைக்கிறது.
அதனால் இந்த 3 தீர்வுகள் y1, y2, y3 என்பவை அடிப்படை தீர்வுகள், நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அதனால் அந்த தீர்வுகளை கொண்டு நாம் இந்த சமபடித்தான சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வை YH என்று குறிப்பிட்டு a plus b power t plus c power 3t என்பது இதன் பொது தீர்வு என்று எழுதலாம். இது கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனால் இதனுடைய குறிப்பிட்ட தீர்வும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட் மூலம் எழுதலாம். ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு 5 plus e power 2t என்று இருக்கிறது. 5 is a constant. Corresponding homogeneous equationக்கு 1 என்ற கான்ஸ்டன்ட் ஒரு தீர்வாக இருக்கிறது. அதனால் சமபடியற்ற வகைக்கெழு சமன்பாட்டின் குறிப்பிட்ட தீர்வில் t times a constant என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் இன்னொரு டேர்ம் e power 2t என்று இருப்பதால் இரண்டாவது டேர்மை நாம் a constant times, அதாவது c2 times e power 2t என்று எடுத்துக்கொள்கிறோம். மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட் வழிமுறையை பின்பற்றினால் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு yp equal to c1t plus c2 e power 2t என்று கிடைக்கிறது. இது அந்த சமபடியற்ற சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவு செய்ய வேண்டும். இந்த நிபந்தனையை உபயோகப்படுத்தி இந்த c1 c2 என்ற 2 மாறிலிகளின் மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம். yp dash is equal to c1 plus 2c2 e power 2t என்பதாகும். yp double dashed 4c2 e power 2t என்று கிடைக்கிறது. yp triple dashed is equal to 8c2 e power 2t என்று ஆகிறது. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு yp triple dash minus 4yp double dash plus 3yp dash is equal to 8c2 minus 4 into 4 16c2 plus 6c2 into e power 2t மற்றும் 3c1 என்ற டேர்மும் இருக்கின்றன. இது கொடுக்கப்பட்ட வகைக்கெழு சமன்பாட்டின் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள 5 plus e power 2t ஆக இருக்க வேண்டும். இதிலிருந்து நமக்கு 3c1 is equal to 5 minus 2c2 equal to 1 என்று கிடைக்கிறது. அதாவது c1 equal to 5 by 3, c2 equal to minus half என்று கிடைக்கிறது. அதனால் குறிப்பிட்ட தீர்வு yp என்பது minus half e power 2t plus 5 by 3t என்று ஆகிறது. இதை கொண்டு நாம் சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வை எழுதலாம். அதன் பொது தீர்வின் அமைப்பு y equal to yh plus yp என்று இருக்கும். yh என்பது a plus b e power t plus c e power 3t என்று பார்த்தோம். பிளஸ் இந்த yp என்பது 5 by 3t minus half e power 2t என்று ஆகிறது. அதனால் நம்மால் பொது தீர்வு எழுத முடிந்துள்ளது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆரம்ப நிலை நிபந்தனைகளையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும். அந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகள் y of 0 equal to 1, y prime 0 equal to 2, y double prime 0 equal to 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் இந்த பொது தீர்வின் அமைப்பை எடுத்துக்கொண்டு y prime கண்டுபிடித்து அதை t equal to 0 என்ற அளவில் மதிப்பிட்டால் நமக்கு b plus 3c is equal to 4 by 3 என்று வருகிறது. y at 0 equal to 1 என்பதை உபயோகித்தால் a plus b plus c equal to 3 by 2 என்று வருகிறது. y double prime at 0 equal to 0 என்பதை உபயோகித்தால்
நமக்கு b plus 9c equal to 2 என்று வருகிறது. அதனால் நமக்கு 1, 2, 3 என்ற 3 ஈக்குவேஷன்ஸ்கள் 3 அன்னோன் ABC நிறைவு செய்வதாக இருக்கின்றன. அதனால் இவற்றின் தீர்வு கண்டுபிடித்தால் நமக்கு b equal to 1, a is equal to 7/18, c equal to 1/9 என்று தெரிகிறது. இவற்றை உபயோகப்படுத்தி இந்த ஆரம்ப நிலை வகைக்கெழு சமன்பாட்டு சிக்கலின் தீர்வை எழுதலாம். y of t is equal to a plus b into e power t plus c into e power 3t plus 5/3t minus half e power 2t என்பதாகும். a 7/18, b 1, c 1/9. அதனால் இதன் தீர்வு y of t equal to 7/18 plus e power t plus 1/9 e power 3t plus 5/3t minus half e power 2t என்று நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட்டை கொண்டு y triple prime plus 4y prime equal to 3x minus 1 என்ற சமபடியற்ற சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு கண்டுபிடி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நிலையான மாறிலிகளை கெழுக்களாக கொண்ட வகைக்கெழு சமன்பாடு. இதன் தொடர்புடைய சமபடித்தான சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை எடுத்துக்கொண்டால் அதன் தீர்வின் அமைப்பு y is equal to e power mx என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது துணை சமன்பாடு m cubed plus 4m equal to 0 என்று ஆகிறது. அதிலிருந்து நமக்கு இதன் மூலங்கள் m is equal to 0, m is equal to plus or minus 2y என்பதாக கிடைக்கின்றன. இதற்கு ஒரு மெய்யெண் மூலமாக இருக்கிறது. கலப்பெண்கள் plus or minus 2y என்பதும் இதன் மூலமாக இருக்கின்றன. அதனால் இதன் தீர்வுகள் y1 equal to 1, y2 equal to cos 2x, y3 equal to sin 2x என்பதாக உள்ளன. இவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளா என்று பார்ப்பதற்கு ரான்ஸ்கியனை கண்டுபிடிக்கலாம். ரான்ஸ்கியன் of y1, y2, y3 என்பது determinant of y1, y2, y3, y1 dashed, y2 dashed, y3 dashed, y1 double dashed, y2 double dashed, y3 double dashed என்பதாகும். இவற்றை கண்டுபிடித்து இதில் சப்ஸ்டிடியூட் செய்து விரிவுபடுத்தினால் ரான்ஸ்கியனின் மதிப்பு 8 என்று வருகிறது. அது டிஃபரண்ட் ஃப்ரம் 0. அதனால் y1, y2, y3 என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அதனால் இந்த சமபடித்தான சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வு a plus b cos 2x plus c sin 2x என்பதாகிறது. இப்பொழுது அந்த நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் 3x minus 1 என்று இருக்கிறது. இந்த வகைக்கெழு சமன்பாடு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் உள்ளது. நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் 3x minus 1 என்று இருப்பதால் அது ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல். அதில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் -1. அந்த ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வும் 1 என்ற கான்ஸ்டன்ட் ஆகும். அதனால் இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. எனவே ypயின் அமைப்பை நாம் yp is equal to c1 into x square plus c2 into x என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் நாம் yp dashed, yp double dashed, yp triple dashed கண்டுபிடிக்கலாம். அதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்து இந்த கான்ஸ்டன்ட்ஸ் c1, c2 என்பதின் மதிப்பு என்ன என்பதை பார்க்கலாம். அப்படி செய்தால் நமக்கு 0 plus 4 into 2c1x plus c2 equal to 3x minus 1 என்று கிடைக்கிறது.
இதிலிருந்து 8c1 = 3, c1 = 3/8 என்று கிடைக்கிறது. அதனால் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வு 3/8 × x² minus 1/4 × x என்பதாகிறது. ஏனெனில் 4c2 = -1, c2 = -1/4 என்று கிடைப்பதால் ypயையும் கண்டுபிடித்து விட்டோம். அதனால் சமபடியற்ற வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வு y = yh plus yp, அதாவது a plus b cos 2x plus c into sin 2x plus 3/8x² minus 1/4x என்பதாகிறது. இந்த தீர்வை நாம் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வழிமுறையை பின்பற்றி கண்டுபிடித்திருக்கிறோம். இப்பொழுது நாம் விளக்கிய பல உதாரணங்களை நன்றாக புரிந்து கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வுகளை கண்டுபிடித்து ஆரம்ப நிலை நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டால் அவற்றையும் நிறைவு செய்யுமாறு அந்த தீர்வுகளை கண்டுபிடித்து எழுதி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.